கொஞ்சம் தடைப்படும். தொழில்ல ஏற்படுற லாபத்தை கொஞ்சம் குறைக்கும் தான் சொல்லணும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது இல்லை வீட்டுக்கு தேவையான செலவுகள் செய்கிறதுன்றது ரொம்ப அதிகமாகவே ஏற்படுங்க. ஏற்கனவே உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துலையும் 10ஆம் இடத்துலையும் பார்வை பெறுது. அதனால் உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுதும், அதுவும் வீட்டுக்கு தேவையான செலவுகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் விருச்சிக ராசியினருக்கு. புது வீடு, புது மனை, புது வாகனம் வாங்குறதுக்கான அமைப்பு இந்த வருஷம் ரொம்பவே நல்லா இருக்குங்க விருச்சிக ராசினருக்கு. இந்த ஆண்டு காலம் உங்களுக்கு புதுசாக ஏதாவது செயல்படுத்தணும், தொழிலில் புது முயற்சிகள் ஏற்படுத்தணும்னா தாராளமாக செய்யலாம். ஆனால் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மட்டும் பார்த்து பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் மந்த நிலையும் உண்டாக்கும். அதாவது என்னென்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நீங்கள் வந்து உங்களுக்கு தொழில் முன்னேற்றன்றது இருக்கும். ஓகேங்களா? இப்போ மந்தமாக இருக்கே, இதில் நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு யோசிக்க வேணாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது பண்ணுங்கள். தொழில் இப்போ மந்தமாக இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிடும். தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஸோ தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்போவுமே நீங்கள் விட்டுடாதீங்க. அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் எப்போவுமே செஞ்சுருங்க. ராகு பூரட்டாதி நட்சத்திரத்தில் குரு சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு. அதே மாதிரி கேது உத்திர நட்சத்திரத்தில் சூரியனோட சாரத்தில் பயணத்தை தொடங்குறாரு. இது இந்த ஆண்டு மே மாதம் 18லிருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் கேது உத்திர நட்சத்திரத்தில் சூரியன் சாரத்தில் பயணம் செஞ்சு அதுக்கப்புறம் பூர நட்சத்திரம் சுக்கிரன் சாரத்தில் பயணத்தை தொடங்குறாரு. ராகு சதய நட்சத்திரத்தில் டிசம்பர்லேருந்து பயணத்தை தொடங்குறாரு. ஸோ சதய நட்சத்திரத்தை பூரட்டாதி நட்சத்திரத்துலேயே ராகு டிசம்பர் வரைக்கும் இருக்கிறாரு. சதய நட்சத்திரத்தில் டிசம்பருக்கு அப்புறம் தான் வராரு. ஸோ இந்த காலகட்டம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாரெல்லாம் ஹெல்த்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், ஹெல்த் கேர் எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே குரு பயிற்சியிலே சொல்லியிருப்பேன், ரொம்ப நாள் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சூழ்நிலை வரும். ட்ரீட்மெண்ட் எடுத்து அது சரியாகிற அமைப்பும் இருக்குன்னு. அதே தான் இதுலேயும் சரி, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட்டுக்கான அமைப்பும் இருக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசியில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜர்ஸாக இருப்பாங்க, ஆர்மி போலீஸாக இருப்பாங்க, அதே மாதிரி கெமிக்கல் மெடிக்கல் லைன் லெபரட்டரியாக இருக்கிறவங்க, இந்த மாதிரி